வெல்கம் டு அஞ்சலிப்படி சேனல். இப்போ சவுச்சோ சட்னிக்கு வந்து பேன் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி போட்டுக்கோங்க. ரஃபாக தான் கட் பண்ணியிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. ஒரே மாதிரி சட்னி சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி சவுச்சோ சட்னி சாப்பிட்டு இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக பசங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. 1/4 கப் சவுச்சோ எடுத்து வச்சுருக்கேன். தூள் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சான் சவுச்சோ பார்த்து வாங்கிக்கோங்க. கொஞ்சோண்டு கொத்தமல்லி, கொஞ்சோண்டு புதினா போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா சுருண்டு வந்துடும். ரஃபாக கட் பண்ண நல்லா வதங்கிடும். 5 வரமிளகா போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 5 மிளகா நீங்கள் கூட குறைச்சி போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிடுங்க. நல்லா எவ்வளோ தூரம் வதக்கும் நல்லா வதக்குங்க. நல்லா படுத்து சுருண்டு வருது பாருங்கள். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆற வச்சுக்கோங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஆறினா போடும். ஆற வச்சா நல்லா தாளிச்சு போட்டு நல்லா அரைச்சி வச்சிடலாம். இதுக்கு தாளிப்பு அவசியம் கிடையாது. நல்லாவே இருக்கும் டேஸ்ட்டு. சட்டன் பண்ணிடலாம். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.